இந்த சண்டேக்கு மட்டனும் இல்ல, சிக்கனும் இல்ல. எப்ப பார்த்தாலும் மட்டனும், சிக்கனுமே எடுக்கிற மாரி இருக்கு. அதனால இந்த வாட்டி பிரான் எடுத்து தொக்கு செய்யலான்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணி 1/2 கேஜி பிரான் எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நான் குக் பண்றப்ப ஹஸ்பண்ட்க்குலாம் ரெஸ்ட் இல்ல. பிரான் எப்படியும் கிளீன் பண்றதுக்கு 1/2 அன் ஹவர்க்கு மேல ஆயிடும். அதனால கிளீன் பண்ண சொல்லிட்டு நான் உடனே குக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பிரானோட குக்கிங் டைம் மேக்ஸிமமே 10 மினிட்ஸ் தான். லாஸ்ட்டா போட்டா போதும். அதனால ஹஸ்பண்ட் கிளீன் பண்ணிட்டுருக்கும்போதே நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தொக்கு மாரி ரெடி பண்ணிட்டா, கிளீன் பண்ணி முடிச்ச உடனே கடைசியா போட்டு ஆட் பண்ணிக்கலான்ட்டு. பிரான கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் இழுக்கும் தான். அந்த பிளாக் கலர்ல ஒரு நரம்பு, நூல் மாரி இருக்கும். அத கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். இல்லன்னா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். பிரான் கூடவே மத்தி மீனும் சேர்த்து 1/2 கேஜி ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அத இப்பலாம் செய்ய முடியாது. மேரினேட் பண்ணி வச்சு ஈவினிங் போல செஞ்சுக்கலான்ட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். ஒரு வழியா பிரான நல்லா கிளீன் பண்ணிட்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு கடைசியா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு, தொக்கு கூட ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்து, சுடு சாப்பாடு கூட பெசஞ்சு சாப்பிட அப்படி ஒரு டேஸ்ட்டா இருந்தது. இந்த பிரான் தொக்கு ரெசிபி சீக்கிரம் ஷேர் பண்றேன்.